பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் 6ஆம் மாதத்துலேருந்து. இது பார்ட் 4 வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேஷன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 1999 பதிலி வாக்குமுறை அப்படின்னு சொல்லி பார்ட் 2 வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக 1999 தபால் வாக்குமுறை, சரியா? பதிலி வாக்குமுறை அப்படின்றது 2003. அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க, சரிங்க? இன்னைக்கு ஃபஸ்ட்டு இது பார்த்துலாம். ஸோ அதாவது உலகிலேயே உயரமான ரயில்வே பாலம் எது அப்படின்னா செனாப் ரயில்வே பாலம். இதோட உயரம் எவ்வளோ அப்படின்னா 359 மீட்டர், சரிங்களா? உயரம். நீளம் 1315 மீட்டர், சரியா? அதாவது ஜம்மு காஷ்மீரில் ரியாசி அப்படின்ற பாரமுல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்க ரியாசி அப்படின்ற வழித்தடத்தில் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது. உலகத்திலேயே உயரமான ரயில்வே பாலம். அடுத்து பாருங்க, T49 அப்படின்றது உலகிலேயே நீளமான சுரங்கப்பாதை, 12.75 கிலோமீட்டர். இது எங்கே அப்படின்னா சங்கல்தான் டு ரியாசி அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடுவில் மின்மயமாக்கப்பட்ட வழித்தடத்தில் இந்த பாலம் போட்டிருக்காங்க. அதாவது இந்த சுரங்கப்பாதை போட்டிருக்காங்க. இது பேர் என்ன அப்படின்னா T49 சுரங்கப்பாதை. அடுத்து முக்கியமானது, நேட்டோ மேற்கத்திய இராணுவத்தோட கூட்டமைப்பு. இதோட பொதுச் செயலாளராக யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா நெதர்லாந்தோட பிரதமர் மார்க் ரூட்டே அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ மேபி கேட்கலாம், நேட்டோவோட பொதுச் செயலாளராக யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா மார்க் ரூட்டே. அடுத்து முக்கியமான ஒரு டேட்டாங்க, என்ன அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சார்ந்து இறப்பு நிறையா நடந்துச்சு பார்த்தீங்களா? அது குறித்து விசாரிக்க யார் தலைமையில் விசாரணை ஆணையம் நியமித்தாங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் விசாரணை ஆணையம் நியமித்தாங்க. முக்கியமானது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். நீங்கள் பாஸ் பண்ணி அதை அதில் எழுதி வச்சாலும் சரி, இல்லை கேட்கும்போது திரும்ப கேட்டுக்கிட்டாலும் சரி, சரியா? அடுத்து இராணுவ துணை தளபதி யார் அப்படின்னா ராஜா சுப்பிரமணி. இவரை நியமிச்சிருந்தாங்க 6வது மாதம். இப்பயும் இவர் தான், சரி? அடுத்து யோகா நிகழ்ச்சி, சரிங்களா? சர்வதேச யோகா நிகழ்ச்சி எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா ஷெர்-இ காஷ்மீர் அப்படின்ற விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றுச்சு. இது ஒரு டேட்டா தான், சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தேவையில்ல, பீகாரோட 65% இடஒதுக்கீடு தேவையில்ல. முக்கியமானது மட்டும் நம்ம பார்ப்போம். ஜிஎஸ்டி வரி சீரமைப்பு குழுவோட ஒருங்கிணைப்பாளராக யாரை அறிவிச்சாங்க அப்படின்னா சாம்ராட் சௌத்ரி அவரை அறிவிச்சாங்க. அதே மாதிரி 2024 ஐநா என்ன ஆண்டா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒட்டக தினம், உலக ஒட்டக ஆண்டு, சரிங்களா? உலக ஒட்டக ஆண்டா அறிவிச்சிருந்தாங்க. இப்போ 2025 என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா குவாண்டம் அறிவியல் தொழில்நுட்ப ஆண்டு மற்றும் கூட்டுறவு ஆண்டு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. 2024 அப்படின்றது ஒட்டக ஆண்டு. அடுத்து பாருங்க, இந்தியா வங்கதேசம் இடையே ஷேக் ஹசீனா இருந்தப்ப, சரிங்களா, ஒப்பந்தம் போட்டாங்க 6வது மாதம். இப்போ முகமது யூனுஸ் இருக்காரு. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வங்கதேசம் ரங்பூர் அப்படின்ற இடத்துல இந்திய துணை தூதரகம் புதுசாக உருவாக்கியிருக்காங்க, சரியா? அப்போ கேட்பாங்க வங்கதேசத்தில் எந்த இடத்துல துணை தூதரகம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ரங்பூர். அடுத்து பாருங்க, கொல்கத்தா சிட்டகாங் இடையே பேருந்து சேவை விட போகிறாங்க. ரொம்ப முக்கியமான டேட்டா, சரியா? அதாவது சிட்டகாங்கிறது இங்கே இருக்கிறது, எங்கள் வங்காளதேசத்தில் இருக்கிறது. கல்கத்தான்றது நம்ம இந்தியாவில் இருக்கிறது. 2 நாட்டுக்கும் நடுவில் பேருந்து சேவை. அப்போ கேட்பாங்க எங்கே டு எங்கே அப்படின்னா கல்கத்தாலேருந்து சிட்டகாங் வரையும். அடுத்து கல்கத்தா டு ராஜ்ஷாஹி அப்படின்ற வழித்தடத்துக்கு நடுவில் பயணிகள் ரயில் சேவை விட போகிறாங்க. இது கேட்கலாம். அப்போ அதாவது இந்தியாவுக்கும் வங்காளதேசத்துக்கும் நடுவில் எந்தெந்த இடத்துக்கு நடுவில் பேருந்து சேவை ரயில் சேவை விட போகிறாங்க. பேருந்து சேவைனா கல்கத்தா சிட்டகாங், ரயில் சேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்கத்தா ராஜ்ஷாஹி அப்படின்ற இடத்துல. அதே மாதிரி தீஸ்தா நதிநீர் திட்டம், 54 நதிகள் பங்களாதேஷ்க்கும் நம்ம இந்தியாவுக்கும் நடுவில் ஓடுதாங்க. அதில் மிகப்பெரிய நதி எது அப்படின்னா தீஸ்தா, சரியா? அதோட மேலாண்மைக்காக குழு அனுப்பியிருக்காங்க. அப்போ கேட்கலாம், இந்தியா வங்காளதேசத்துக்கு இடையே ஓடக்கூடிய மிக நீளமான நதி எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தீஸ்தா நதி. அடுத்து பாருங்க, இது முக்கியமான டேட்டா, ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. போட்டித் தேர்வுக்குரிய செயல்பாடுகளை சீரமைக்க இஸ்ரோ முன்னாள் தலைவர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? போட்டித் தேர்வு நடந்துச்சுல, இப்போ கூட நீட்டில் நிறையா பிரச்சனை நடந்துச்சு. அது எல்லாத்தையும் சீரமைக்க யார் தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னா கே ராதாகிருஷ்ணன். இவர் இஸ்ரோவோட முன்னாள் தலைவர். அதே மாதிரி அரசு தேர்வு சட்டம் 2024 ஒன்று விட்டாங்க. இதில் முறைகேட்டில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் 1 கோடி ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப். இதில் ஜோதி சுரேகா, அதித்தி சுவாமி, பர்னீத் கவுர் இவங்க எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த 3 பேரோட பேரு தான் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஜோதி சுரேகா, அதித்தி சுவாமி, பர்னீத் கவுர், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க,
நாட்டின் 18வது மக்களவை கூட்டத்தொடர் துவக்கம். இது தேவையில்ல. இது பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் RLV. இதோட திட்ட இயக்குனர் பேர் என்ன அப்படின்னா முத்துப்பாண்டியன். இதோட பேர் என்ன அப்படின்னா புஷ்பக். அதாவது கர்நாடகா மாநிலம் சித்ரதுர்கா அப்படின்ற இடத்துல இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் கிடையாதுங்க, சேட்டிலைட்டை ஏவிட்டு திரும்ப பத்திரமா இறங்கக்கூடிய ஏவுகலம் தான் இந்த RLV. அது பேர் தான் ரீயூசபிள் லான்ச்சு வெஹிக்கிள். சரியா? ஏன்னா அனுப்புனது ஃபுல்லாக அப்படியே அங்கே விண்வெளி குப்பைகளாக நின்றுது. ஸோ அப்படி அதை சேட்டலைட்டை வந்து அதோட பாதையில் நிலைநிறுத்திட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா இதை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு செலவும் மிச்சம். அப்போ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. இது கேட்பாங்க. இதோட திட்ட இயக்குனர் யாருன்னு முத்துப்பாண்டி. சரிங்களா? அடுத்து பாருங்க, முத்துப்பாண்டியன். புவிசார் குறியீடு குயின் ரக அன்னாசி பழம் எங்கன்னா திரிபுரா. சரியா? குயின் ரக அன்னாசி பழம் புவிசார் குறியீடு பெற்ற அன்னாசி பழம் எங்கே இருக்குது அப்படின்னா திரிபுராவில். அடுத்து இது நம்மளுக்கு தேவையில்லைங்க. மெயினாக என்ன அப்படின்னா இந்த 1975 உள்நாட்டு நெருக்கடி போட்டிருப்பாங்கல்ல, அது சார்ந்து இது ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இது வேணால் நம்ம ஒரு நாள் டெய்லி நியூஸ் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து கரண்ட் அஃபேர் ஓரியன்டாக பார்க்கணும் அப்படின்னா, அதாவது எரிமலை வெடிப்பு வர்றப்ப 2 இது வெளியே வரும். ஒன்று என்னன்னா சல்ஃபர், இன்னொன்று என்னன்னா ஃப்ளூரின். இது எதுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா, அதாவது டைனோசர் அழிஞ்சதுக்கு காரணம் இது 2 தானா. எரிமலை வெடிப்பு மூலிமா சல்ஃபர், ஃப்ளூரின் இது 2 வந்ததுக்கு தான் டைனோசர் இனம் அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது அதிகமாக வந்து அதாவது இதோட உமிழ்வு அதிகமாக இருக்குது. அதனால் ஏகப்பட்ட தாவரங்கள் பறவை இனங்கள்லாம் அழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது எரிமலை வெடிப்பப்போ வெளியே வர்ற 2 இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் ஒன்று, ஃப்ளூரின் ஒன்று. சரிங்களா? இது மெயினாக லூட்டினைசிங் ஹார்மோன்ஸ் இருப்ப குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், முக்கியமானது வெப்ப அலை தாக்கம் மாநில பேரிடராக அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அறிவிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்போது 2 இது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா வெப்ப அலை வந்து மாநில பேரிடராக அறிவிச்சிருக்காங்க. இன்னொன்று அறிவிக்கை செய்யப்பட்ட பாதிப்பாக எதை அறிவிச்சிருக்காங்கன்னா பாம்பு கடி. இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அரசு சட்டக்கல்லூரிகளில் சட்டத்தமிழ் அப்படின்னு ஒரு புதிய பாடத்திட்டம் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அப்போ அது கேட்கலாம், அரசு சட்டக்கல்லூரிகளில் புதிய பாடத்திட்டம் எது அறிமுகம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் வந்து இந்த தமிழை வச்சே வைக்கலாம். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சட்டத்தமிழ் அப்படின்றது. அடுத்து 2024 அக்டோபர் 12 இதை வந்து செம்மொழி தமிழ் நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாட போகிறாங்க. ஏன் அப்படின்னா 2004 தான் நம்மளுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க, அக்டோபர் 2. அதை செம்மொழி தமிழ் நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட போகிறாங்க. கலைஞர் கருணாநிதி பெயரில் விருது தர போகிறாங்க. தமிழறிஞர்கள் தமிழ் பணியாற்றியவங்களுக்கு இந்த விருது கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? செம்மொழி தமிழ் நாள் அன்னைக்கு விருது. ஸோ இதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் + 1 சவரன் பதக்கம். அடுத்து உளவுத்துறை இயக்குனர் யாருன்னா தமன்குமார். அவரோட பதவி வந்து ஓராண்டு நீட்டிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2025 ஜூன் வரையும் கண்டிப்பாக இவர் பதவியில் இருக்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். உளவுத்துறையோட இயக்குனர் யார் அப்படின்னா தமன்குமார். அடுத்து ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அது தேவையில்ல. இந்த இது முக்கியங்க. என்ன அப்படின்னா வெம்மங்கோட்டை அகழாய்வு, கீழடி இது 2லையும் வந்து கண்ணாடி மணி, அதாவது வெம்மங்கோட்டை அகழாய்வில் சுடுமண் பொம்மை கிடச்சிருக்கு. இதான் மெயின். சரி, அப்போ ரீசெண்டாக சுடுமண் பொம்மை எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா வெம்மங்கோட்டை அகழாய்வு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கம். கீழடியில் வந்து கண்ணாடி மணிகள் கிடச்சிருக்கு. இது ரெகுலர் தான், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது சுடுமண் பொம்மை. அடுத்து பாருங்கள், அகல் விளக்கு திட்டம்ங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம். என்ன அப்படின்னா 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை உயர்நிலை மேல்நிலை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதுகாத்து கொள்ள வழிகாட்டுதல் வழங்க ஆசிரியைகளை கொண்ட ஒரு குழு வந்து அமைக்க போகிறாங்க. இது பேர் தான் என்ன அப்படின்னா அகல் விளக்கு திட்டம். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 9th to 12th படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு, ஸோ அவங்க வரும்போது போகும்போது யாரும் வந்து மன ரீதியாவோ இல்லை உடல் ரீதியாவோ தொந்தரவு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஆசிரியை குழுக்கிட்ட வந்து அவங்க தெரிவிக்கலாம். ப்ளஸ் 9th to 12th அப்படின்றது பப்ளிக் எக்ஸாம் நடக்கக்கூடிய டைமு. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மன ரீதியாக நிறையா பேர் மன உளைச்சலுக்கு உள்ளாராங்க. அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குழு வந்து அமைச்சிருக்காங்க. இது பேர் என்ன அப்படின்னா அகல் விளக்கு திட்டம். ரொம்ப முக்கியமானதுங்க. சரியா? அடுத்து பாருங்கள், முல்லை பெரியாறு அணை பற்றிய எழுத்தாளர் வெண்ணிலா கட்டுரை தொகுப்பு என்ன அப்படின்னா நீரதிகாரம். மெயினானது. சரிங்களா? முல்லை பெரியாறு அணை பற்றிய எழுத்தாளர் வெண்ணிலாவோட கட்டுரை தொகுப்பு என்னன்னா நீரதிகாரம். அடுத்து பாருங்க, இது தேவையில்லைங்க, மெயினாக நம்மளுக்கு தேவையில்லை. இது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா வருடம் வனத்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு வெளியிடுவாங்க. அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விலங்குகள் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பூக்கள் அதை பற்றி வெளியிடுவாங்க. 2024 எதை பற்றி வெளியிட்டிருக்காங்கன்னா யானைகளை பற்றி வெளியிட்டிருக்காங்க புக்கு. ஸோ அந்த புக்கோட ஹெட்டிங்கில்
கேடரியா கெட்ட இடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரியா, யானைகளோட பாதைகளை எப்படி ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்றத சார்ந்து இந்த புத்தகங்கள் இருக்கு. இதில் முக்கியமான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, யானைகளுக்கு வியர்வை சுரப்பிகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. யானையோட கற்பகாலம் 22 மாதங்கள். சரிங்களா, யானையோட கற்பகாலம் 22 மாதங்கள். இதோட துதிக்கை வந்து 40,000 தசைகளால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இன்னைக்கு பார்ட் 4ல் முக்கியமான இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து தொடர்ச்சி அடுத்தடுத்த பார்ட்ஸில் நம்ம ஒரு வருடத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நன்றி.